நீங்க எந்த ஊருன்னு அந்த ஊர் பேர் சொல்லாம சொல்லுங்க. ஈமோகோலி. எம்எல்எம் மைவி3. எம்எல்எம் மைவி3. ஓ கோயம்புத்தூர். ஏனுங்க கோயம்புத்தூர் வந்துங்க தென்னிந்தியாவோட மான்செஸ்டர், பம்பு சிட்டின்னு சொல்லியிருக்கலாம். மாவரைக்கு மேந்திரத்துக்கு புவிசார் குறியீடு வாங்கி வச்சிருக்காங்க. அதெல்லாம் விட்டுட்டு அங்க நடந்த மோசடி தான் ஞாபகத்துக்கு வருது. இன்னும் நிறைய கமெண்ட்ஸ் பாருங்க. பாட்டிலுக்கு 10 ரூபா. கரூர் வந்துங்க நெசவு தலைநகரம் சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம அங்க பஸ் பாடி கட்ட தொழில ரொம்ப நல்லாவே நடக்கும். கடைசியில கரூர்னாலே 10 ரூபா தான் ஞாபகத்துக்கு வருது இல்ல. அப்புறம் வடக்கம்பூர், வடக்கன் கோட்டை. திருப்பூருங்க. திருப்பூர் வந்து நிட்டிங் கேபிட்டல் அப்படிம்பாங்க. பின்னலாடை தொழிற்சாலை வந்து நிறைய இருக்கு. அது போக கொடிகாத்த குமரன் பிறந்த மண்ணு. அதெல்லாம் விட்டுட்டு வடக்கன்பூர். ஆனா வடக்கன்பூர் தான் ஆயிடுச்சு. ஏன்னா இப்ப நீங்க திருப்பூர்ல போய் பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு தமிழ்நாட்டில் இருக்க ஒரு மாவட்டத்தில் இருக்க மாதிரி தோணாது. ஏதோ வட மாநிலத்தில் இருக்க மாதிரி இருக்கும். ஏன்னா எங்க பார்த்தாலும் ஹிந்திக்காரங்க தான் இருப்பாங்க. அடுத்து என்ன கமாண்டு? ஐ எம் கம்மிங் ஃப்ரம் கள்ளச்சாராயம். ஓ கள்ளக்குறிச்சி. கள்ளக்குறிச்சி வந்துங்க ஹோம் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. விவசாயம் வந்து ஃபேமஸ். ரொம்ப பழமை வந்து கோயில்லாம் இருக்கு. கடைசியில வந்து கள்ளச்சாராயனாலே கள்ளக்குறிச்சி ஞாபகம் வந்துச்சு பாத்தீங்களா. அடுத்து என்ன? வணக்கம் மாப்பிள்ள. தேனி. தேனி வந்து கேரளாவோட அந்த எல்லை பெல்ட்ல இருக்கிற ஒரு மாவட்டம். ரொம்ப அழகான ஒரு இயற்கையில் கொஞ்சம் ஒரு மாவட்டம். சரக்கு. பாண்டிச்சேரி. பாண்டிச்சேரினால சரக்கு தான். இந்த பாண்டிச்சேரி பாத்தீங்கன்னா பிரெஞ்சோட காலனி ஆதிக்கத்துல இருந்த ஒரு டெரிட்டரி. அது இப்போ போய் பாத்தீங்க அப்படின்னா அந்த ஐரோப்பால இருக்க ஒரு பிளேஸ்ல இருக்க மாதிரி தான் அந்த இடமும் இருக்கும். அங்க வந்து ராக் பீச் வந்து ரொம்ப ஃபேமஸ். அதாவது ஒரு நல்ல சுற்றுலாத்தலம். போய் பாருங்க. சரக்கு அடிக்கிறவங்க அடிங்க, அளவடிச்சுக்கோங்க. வாழ்த்துங்க.